திரு கேசிபி, ஒரு புள்ளியில் எல்லாரும் இணைகிறாங்க. இந்த சந்திப்பு அதுக்கான அச்சாரம்னு பார்க்கப்பட்டா அந்த புள்ளியில் ஓபிஎஸ் இருப்பாரா, தினகரன் இருப்பாரா, சசிகலாவோட ரோல் என்னவா இருக்கும்? ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் இந்த முயற்சி தேர்தல் காலத்தில் வெற்றி கொடுக்கிற ஒரு கூட்டணியாக அமையும். மீண்டும் இவர்கள் இல்லை, அவர்கள் இல்லை, இவங்களை நான் சேர்த்த மாட்டேன், அவங்கள நான் சேர்த்த மாட்டேன் என்று கட்சியை மீண்டும் பிளவுபடுத்தி வழிநடத்தினால், என்னுடைய கேள்வி, அவங்க உட்பட நீங்க உட்பட எல்லாருமே நீக்கப்பட்டவங்க. இபிஎஸ் சொல்றது அதுதான். நீக்கப்பட்டவங்களை எப்படி சேர்த்துக்கொண்டு திரும்ப கேட்கிறேன். போன வாரம் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார். இல்லை இவர் அப்புறம் இது என்னன்னா மறுபடியும் பால் திருப்பி முதல்ல இருந்து இது ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல இருந்து இது ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி வழக்கு இருக்கு. எங்க புண்ணியத்தில் அவர் தேர்தல் இதுல பொதுச் செயலராக அமைதியா தொடர்ந்துகிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால பல இதை நம்ம ஸ்டே உங்க வழக்கு தான் ஸ்டே போட்டிருக்காங்க. இல்ல ஸ்டே எல்லாம் இல்லையே, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பேரா 15ங்கிறது என்ன? பேரா 15ங்கிறது ஒரு மாற்று தலைமையில் எல்லோரும் அணிவகுத்து நிக்கலாம். சசிகலாவுக்கு என்ன நேர்ந்ததோ அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரலாம் என்பதுதான் சூழ்நிலை. அதனால நடந்ததை மறப்போம், எதிர்காலத்தில் நல்லதாக நம்ம நினைத்து அதை வழிநடத்துவோம் என்றால், ஏன்னா 24 இல்லை, 26 இல்லை, 29 இல்லை, அண்ணா அப்படின்னு கூட்டணி சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்க்கிறீங்க. அண்ணாமலையை பத்தி சொல்லாத விமர்சனம் கிடையாது. அதனாலதான் தீர்மானம் போட்டு கூட்டணியிலிருந்து வெளியில வர்றீங்க. அப்ப இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன நோக்கத்துக்காக அத டெல்லி மேல நோக்கத்துக்காக இதை பாஜக அதை சொல்லுதா? இல்ல அதிமுக நிச்சயமா சொல்லுவாங்க. என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க? தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. அப்ப அதுல மீண்டும் பல பிளவுகள் சிதறல்கள் என்றால் அது எதிர்விளைவுகளை கொடுக்கும். அந்த 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 கூட்டணிக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் அமையாது. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி 2021 இணைத்து பயணியுங்கள் என்கிற அந்த ஆலோசனையை சொன்னார். அமித்ஷா சொன்னாரு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை பெருசா எடுத்துக்கல. இன்றைக்கு காலம் அவருக்கு அதை உணர்த்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால நிச்சயமாக ஒருங்கிணைந்த அதிமுக காலத்தின் தேவை கட்டாயம். அப்படி இருந்தால் மட்டும்தான் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும். ஓகே, திரு பொன் வில்சன், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படணும் அல்லது திமுகவை வீழ்த்தணும்னா எந்த முடிவுகளையும் எடுப்போம் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அந்த எந்த முடிவுகளில் ஓபிஎஸ் இருப்பாங்களா, சசிகலா இருப்பாங்களா, தினகரன் இருப்பாங்களா? ஏன்னா இன்னைக்கு பாஜக அவங்களுக்கு கூட வந்துட மாட்டாங்க. இல்லை, இப்போ எப்படின்னா அதிமுகன்றது ஒருங்கிணைந்த ஒரே கட்சியாக இருக்கிறது. சில பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சாதகம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் இந்த கணக்கில் வராதுன்றது எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார். அவருடைய கொள்கை என்னன்னா, 2 விஷயம் சொன்னதால நம்ம பிஜேபி பக்கம் போவாங்களான்ற ஒரு அடையாளம் நம்மளுக்கு வருது. இன்னொரு விஷயம், திமுக தான் என்னுடைய பிரதான எதிரி, திமுகவை தவிர வேறு யாரும் எதிரி கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். 2வது வார்த்தை எப்படின்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறு. கொள்கை என்பது நிரந்தரம், கூட்டணி என்பது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். வெற்றி பெறுகின்ற வியூகத்தை அமைப்பது தான் கூட்டணி. ஏனென்றால் அதை பேரறிஞர் அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடு கூடிய ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார், ஆதித்யநாதோடு கூட்டணி வைத்தார், மாப்போசியோடு கூட்டணி வைத்தார், வெற்றி வியூகத்தை வகுத்தார். அப்படிதான் கடந்த காலங்களில் இருக்குது. அதை சொன்னதால ஒருவேளை பிஜேபி கூட்டணி இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகிக்கின்றோம். நம்மளுக்கு என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பார்க்கணும் கார்கே. அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். 2019 இதே கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, திமுக கூட்டணி வாங்கினது 53%. அதே இன்டாக்ட் கூட்டணி 2021 வாங்கினது 43%, 8% குறைவு. ஆனால் அதிமுக கூட்டணியில் 2019 இருந்த தேமுதிக 2021 கிடையாது, மைனஸ் தேமுதிக. 2019 அதிமுக கூட்டணி 30% வாங்கினாங்க, 2021 40%. அப்போ பார்த்துக்கோங்க, திமுக வாங்கினது 1,74,00,000 ஓட்டு, அதிமுக வாங்கினது 1,54,00,000 ஓட்டு, 20 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ப்ரொவைடட் என்னன்னா, இன் ஸ்பைட் ஆஃப்
10 வருட ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவு, இரட்டை தலைமை என்ற கட்சி குழப்பம். அந்த சாதனை 21 வரைக்கும் இருந்தது சார். அன்னைக்கு ஆளுங்கட்சி சார். 24 நிலைமை என்ன? 20% அதிமுக அப்படிதானே சார் சொல்றாங்க. இல்லை இப்ப அடுத்தது சொல்றேன் கேளுங்க. இப்ப நடைபெற போகுது எப்படின்னா, 5 வருட திமுகவின் அதிருப்தி ஓட்டுகளை அறுவடை செய்ய போவது யார்? இது ஆடட் அட்வான்டேஜ். அதனால தான் ஓட்டு பிரியக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு. அதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிரியக்கூடாது. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபி திமுக மேல மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த 520 வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த அறுவடையை நாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த சட்டமன்றத்தில் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதாவது மோடியா ராகுலா என்ற தேர்தல் கிடையாது. எடப்பாடியா ஸ்டாலினா, திமுகவா அதிமுக, இதுதான் பிரதானம். கடைசியா ஒரே வார்த்தை சொல்றேன். கப்பலுடைய கேப்டன் நான். இந்த கப்பலில் ஏறுகிறவர்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள், ஏறாதவர்கள் தண்ணீரில் மூழ்கி விடுவீர்கள். ஆனால் இந்த கப்பலில் யார் கேப்டனா இருக்கணும்னு முடிவு பண்றது நாங்க. அதுதான் அதிமுக தலைமை. அடுத்தது, இந்த கப்பலில் யார் பணியாளர்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக, கூட்டணி ஆட்சி கிடையாது, பணியாளர்களாக இருக்கலாம், அது முடிவு பண்றது நாங்கள். அதாவது நீங்க பேசஞ்சர்ஸா வரலாம், நன்றாக கரை சேர்க்கப்படுவீர்கள் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கும், அதிமுகவுடைய பிரதான கொள்கையாக இருக்கும். இதுல யார் யார் அட்ஜஸ்ட் பண்றாங்களோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பர்மிட்டேஷன். இதே விஷயத்தை தான் 2021ல இபிஎஸ் சொன்னாரு, சசிகலாவை தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரு, தோற்றாரு அப்படின்னு. இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு. அமித்ஷா வந்து அன்னைக்கு இந்த டிமாண்டை வைக்கிறப்ப வேணானாருன்னு. திரும்ப அந்த டிமாண்டை வைக்க முடியுமா? இன்னைக்கு வைக்கிற இடத்துல அதிமுக இருக்கா? அமித்ஷா ட்வீட்லயே இல்ல, அந்த டிமாண்டை வைக்கிற இடத்துல அமித்ஷா இருக்காரான்னு யோசிக்கணும். நீங்க அந்த டிமாண்டை வைக்கிற இடத்துல அமித்ஷா இருக்காரா, அதாவது வெதர் தே ஆர் ப்ரூவன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கட்சி பிளவுபடுதுன்னா, இப்போ ஏக்நாத் ஷிண்டேவை நீங்க சொல்லலாம், அதே மாதிரி அங்க உத்தவ் தாக்கரேவை சொல்லலாம். அதெல்லாம் வந்து வெர்டிகல் ஸ்பிளிட். அந்த வெர்டிகல் ஸ்பிளிட்ல வந்து நீங்க இயற்கையாகவே பிளவு ஏற்படலாம். இல்ல பிஜேபியோ இல்ல காங்கிரஸோ கடந்த காலங்களில் ஒரு ஆதிக்கம் செலுத்தி அந்த பிளவை பெரிதாக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படின்றதுதான் உண்மையான, அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதிமுக ஒருங்கிணைந்து இருக்கிறது. ஆனால் சிலர் வந்து வெளியே இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்ப கேசிபி சொல்றது வந்து அவர் ஒரு பெருந்தன்மையோடு சொல்றாரு, எல்லாம் ஒன்னா சேரணும்னு சொல்றாரு, தவறு கிடையாது. ஆனால் அது காலம்தான் நிர்ணயிக்கும். அது வந்து நிபந்தனையோடு எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, இதுல மும்முனை போட்டியா அப்படின்னு தெரியாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்போ மும்முனை போட்டிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கா? 5 முனை போட்டினா ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மும்முனையா மாறினா அது எப்படி சாதகமாக இருக்கும்? இல்லை, அதாவது 2026 அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அவர் எடப்பாடியார் வந்து எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வேலையில் அவர் வந்து சேரன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி, அதனோட மாநில செயலாளர் வந்து அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் வந்து கூட்டணி தொடர்பாக ஏதாவது முடிவெடுக்கணும் பேசணும்னா அவர் டெல்லிக்கு போய் தான் முடிவெடுத்து பேசுகிறாரு. அதேபோல் அகில இந்திய கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை வந்து ஏதாவது தேர்தலில் முடிவு எடுக்கணும் அப்படின்னா நேராக வந்து டெல்லிக்கு போய் தான் அவர் வந்து முடிவெடுத்து அவராக தன்னிச்சை அறிவிக்க முடியாது. அதுபோல் மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து தன்னிச்சையாக இப்போ அறிவிக்க முடியாது. அவர் வந்து அவருக்கு தலைவர் அல்லது அவருக்கான லீடரா வந்து அவர் பதில் சொல்றாரு. அப்போ அந்த கேப்டன் அவர் சார் யாரு பயணிக்கணும், யார் இதுல லேபரா ஒர்க் பண்ணணும், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது டெல்லியிலிருந்து வந்து இங்கே தான் வந்து கூட்டணி அமைச்சாங்க, இங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யாரும் வந்து ஜெயலலிதா அம்மையார் போய் டெல்லியில் போய் அவங்க வந்து கூட்டணி அமைக்கல. யாராக இருந்தாலும் இங்கே தான் வந்து அவங்க பண்ணாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மிக மோசமாக ஒரு பின்னடைவை வந்து அதிமுகங்கிற ஒரு மாநில கட்சி, நான் மாநில கட்சி மீது எப்போதுமே எங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு, அந்த மாநில கட்சி வலிமையாக இருக்கணும்னு அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட மாநில உரிமைகள் தொடர்பாக கடந்த காலங்களில் பேசிய போராடிய ஒரு பார்ட்டி இன்றைக்கி போய் டெல்லியில் போய் நின்று கூட்டணி தொடர்பாக பேசக்கூடிய இடத்துல போய் அவங்க போய் நிற்கிறாங்க, அங்கே போய் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக நிற்கிறாங்க. அப்படின்னா எப்படி வந்து ஏக்நாத் ஷிண்டேயை பயன்படுத்திய ரொம்ப முக்கியமானது இது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி வந்து எல்லா கட்சியும் நாங்கள் ஒருங்கிணைச்சி திமுக வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த அஜெண்டாவை தாண்டி நான் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்துருந்தாங்க. சிவசேனாவை உடைச்சி ஏக்நாத் ஷிண்டேயை கொண்டு வந்தாங்க. திரும்பி வந்து தேர்தல் வருது, யார் இப்போ வெற்றி ஜெயிச்சிருக்கிறாங்க? அங்கே தேவேந்திர பட்னாவிஸ் தான், பாஜக தான் வந்து அங்கே முதலமைச்சர். இப்படி ஒரு சூழலில் ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி சிவசேனாவை உடைச்சி சின்னாபனமாக்கி பாஜகவே வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படின்னா இன்றைக்கி அங்கே வந்து நாக்பூரில் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக அவுரங்கசீப் கல்லறையை வச்சு
எவ்வளோ பெரிய வன்முறை நடத்துகிறாங்க. தேவேந்திர பட்னவாஸே சொல்கிறாரு அந்த கல்லறை அகற்றணும்னு சொல்கிறாரு. இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து பாஜக, இது ஒரு உதாரணம். ஒரு மாநில கட்சியை எப்படி வந்து அவங்க வந்து பலவீனக்க செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம். இந்தியா முழுக்க அதற்கான உத்தியை கையாளும் போது எடப்பாடியார் அவர்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கா இல்லையா நான் கேட்குறேன். நீங்கள் திமுக முன்னாடி வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. திமுக கூட்டணிக்கு போவாங்க, அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க. திமுக ஒரு வந்து ஒரு அரசியல் கட்சி, அதிமுக ஒரு அரசியல் கட்சி. ஆனால் பாஜக அப்படி இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சனாதன கட்சி.